ஜாதிவாரி கணக்கெடுப்பு பாமகனுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்குது. அதாவது பாட்டாளி கட்சி உடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் 1980 தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு வலியுறுத்திட்டு வர்றார். இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் எல்லா சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும் அந்த நோக்கத்தில் தான். தொடர்ந்து நாங்கள் மத்திய அரசும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்த காலத்தில் 2001 சென்சஸ் அந்த நேரத்திலையும் நாங்கள் வலியுறுத்தினோம். 2011 சென்சஸ் அதுக்கு முன்பு நாங்கள் வலியுறுத்தினோம். 2021 சென்சஸ் முடியும் நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதில் மத்திய அரசு முதலமைச்சர் சொல்றது போன்று மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ்ல ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய தலை கணக்கு தான் வரும், எண்ணிக்கை தான் வரும். இப்போ நாடார் சமுதாயம் எண்ணிக்கை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தான் வரும். அவங்க எந்த நிலையில இருக்காங்க வராது. வன்னியர் சமுதாயமோ மீனவர் சமுதாயமோ யாதவ சமுதாயமோ அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தான் வரும் மத்திய அரசு எடுக்கிற கணக்கெடுப்புல. ஆனா அவங்க எந்த சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்கன்னு தமிழக அரசு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி எடுத்த சர்வேல தான் வரும். அந்த மைக்ரோ லெவல்ல சர்வேல வரும், மேக்ரோ லெவல்ல சென்சஸ்ல வரும். நமக்கு மைக்ரோ லெவல்ல தெரிஞ்சாதான் நலத்திட்டங்களோ இந்த சமுதாயத்திற்கு முன்னேற்றங்களோ கொண்டு வர முடியும். அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். பீகார்ல முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர் எடுத்தது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் சர்வே. அந்த சர்வே சட்டத்திற்கு சட்டம் ஏற்றுக்கொள்ளும் என்று பீகாருடைய உயர்நீதிமன்றம் அதை ஏத்துட்டு இருக்காங்க, தடை கொடுக்கல. உச்ச நீதிமன்றமும் ஏத்துக்கிட்டாங்க. அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆக போறதில்லை, எந்த நீதிமன்றம் தடை கொடுக்க போறதில்லை சர்வே எடுக்கிறதுக்கு. சர்வே இப்போ முதலமைச்சருக்கு ஆர்வம் இருக்கான்னு தெரியல எனக்கு. தமிழ்நாட்டில் இவ்வளவு சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது முதலமைச்சர் ஆர்வம் இல்லைன்னு தான் இதுல புரியுது எனக்கு. தட்டி கழிச்சு அவர் அதிகாரத்தை தட்டி கழிச்சு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்கணும், மத்திய அரசு தான் எடுக்கணும். மத்திய அரசு எடுக்கட்டும், நாங்களும் வலியுறுத்தி போறோம், எடுக்கட்டும். ஆனா முக்கியமான புள்ளிகள் தரவுகள் எல்லாமே எடுக்கணும்னா இந்த சர்வே எடுத்தா தான் வரும். அதனால தான் நாங்கள் திருப்பி வலியுறுத்திட்டு இருக்கிறோம். எடுங்க, சர்வே எடுங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை வைத்து சர்வே எடுத்து எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க, இவ்வளவு காலமா இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது, அதுல யார் யார் பயன்பெற்றாங்க, யார் பயன்பெறல, யார் ரொம்ப பாதாளத்தில் இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான சமூக நீதி. நீங்க சமூக நீதி பேசுறீங்க மேடையில், ஆனா அது நிலைநாட்ட உங்களுக்கு மனசே இல்லையே. அதுல நாளைக்கு நீதிமன்றம் தடை செய்யலாம், ஏன் செஞ்சுட்டு போட்டு அப்புறம் பாத்துக்கலாம். தகவல் எடுங்க. நீங்க முதல்ல தகவல் எடுக்கிறது கூட உங்களுக்கு தயக்கம்னா நீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க. 10.5 தொடர்பா அமைச்சர் சிவசங்கர் பேரவையில் பேசியிருந்தாரு. அது தொடர்பா உங்களுக்கு கருத்து நேரடி விவாதத்திற்கு உங்களை கூப்பிட்டு நான் நிச்சயமா வரேன். நான் எங்க சொல்றாரோ நான் வரேன், நீங்க எல்லாம் வாங்க விவாதம். ஆனா அதுக்கு முன்பு எந்த புள்ளி விவரம் வச்சு பேசிட்டு இருக்கான்னு வெளியிடட்டும், புள்ளி விவரங்கள் வெளியிடட்டும். ஏன்னா முதலமைச்சர் புள்ளி விவரம் இல்லைன்னு சொல்றாரு சட்டமன்றத்தில், அமைச்சர் சிவசங்கர் புள்ளி விவரம் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இதுல யார் உண்மை பேசுறாங்க, யார் பொய் பேசுறா? புள்ளி விவரம் இல்லைன்னு சொல்லி தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க. தீர்ப்புல என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, நீங்கள் தரவுகளை சேகரிச்சு நீங்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம், நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப இப்ப சொல்றாரு புள்ளி விவரங்கள் இருக்குன்னு சொல்றாரு, ஏன் அப்ப கொடுக்கல? புள்ளி விவரம் இருக்குன்னா நீ கொடுக்க வேண்டியது என்ன? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது கடந்த தேர்தலில் முதலமைச்சருடைய வாக்குறுதி என்னன்னா 15% உள் இடஒதுக்கீடு கொடுப்போம் பாமக இந்த வன்னியருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் நடக்குது. பாமகனுடைய எதிர்பார்ப்பு என்ன? திமுக தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வாக்குறுதி கொடுப்பாங்க. இது நம்ம எல்லாரும் தெரியும், எல்லாத்தையும் பார்த்தா அவங்க டிஎன்ஏல இதுதான் இருக்கு. இதுல இப்போ கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்ன முதலமைச்சர். அப்போ அந்த 15 விழுக்காடு எந்த அடிப்படையில் சொன்னார்? அவர் 2 மாதத்திற்கு முன்பு நடந்த மக்களவைத் தேர்தலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தருமபுரியில் நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக கொடுப்போம்னு சொன்னார் உதயநிதி அவர்கள். ஏன் இவங்க 2 பேருமே என்ன சொல்லியிருக்கணும்? நாங்க மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நாங்க வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம், இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்ல வேண்டியது தானே? அப்ப எதுக்கு நீங்க பொய் சொல்றீங்க? ஓட்டுக்காக பொய் சொல்றீங்க. அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இது அப்பட்டமா. இன்னொன்னு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக அரசு ஒரு அரசாணை வெளியிடுறது என்னன்னா, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு ஒரு அரசாணை என்னன்னா, நீங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி அதுல பேராகிராஃப் 68 73 படி அப்படியே அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க படி நீங்க தரவுகளை சேகரிச்சு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எல்லா தரவுகளும் சேகரிங்கன்னு சொல்லிட்டு பிசி கமிஷனுக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்பவே நீங்க சொல்லலாம் இல்ல, மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு நீங்க ஏன் அதுல மென்ஷன் பண்ணல? ஏன் நீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னீங்க? எங்க மருத்துவர் ஐயா முதலமைச்சர் 3 முறை பார்த்தாருல்ல, நானும் 3 முறை பார்த்தேன். எங்க கிட்ட ஏதாவது ஒரு முறை இல்ல மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினதான் பண்ணணும்னு எங்கிட்ட சொன்னீங்களா? நீங்க இல்ல. நிச்சயமா நாங்க கொடுத்துறோம். முதலமைச்சர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சட்டமன்றத்தில் பேசுறாரு, வன்னியர் உள்ஒதுக்கீடு உறுதியா நாங்க கொடுப்போம்னு உறுதிப்படுத்துறாரு. ஏன் அப்ப சொல்ல வேண்டியதானே? மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தாதான் நாங்க கொடுப்போம்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப திடீர்னு சொல்றது இது அரசியல் காரணம், அவங்களுக்கு கொடுக்கறது மனசு இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் கணக்கெடுப்பு நடத்துவார். எங்களுடைய முதல் கோரிக்கை கணக்கெடுப்பு நடத்து.